கடந்த ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற சிறப்பு ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டு தங்கப் பதக்கமும் வெண்கலப் பதக்கமும் வென்ற தமிழக வீரர் தற்போது வறுமையில் வாடி வருகிறார். சென்னை ஓட்டேரி பகுதியில் இருந்து ஒலிம்பிக் வரை சென்று சாதனை படைத்த அந்த வீரர் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். பிளாட்டினி மாறன் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி. இவர் கடந்த 2015ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற சிறப்பு ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கமும் நீளம் தாண்டுதல் போட்டியில் வெண்கலப் பதக்கமும் வென்றவர். இது மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலும் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்றுள்ளார். சென்னை ஓட்டேரி பகுதியில் இருந்து ஒலிம்பிக் வரை சென்று சாதனை படைத்த இந்த வீரரின் குடும்பம் வறுமையின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய பேரன் பிளாட்டினி மாறன் வேர்ல்டு ஒலிம்பிக்கு போய் ஸ்பெஷல் ஒலிம்பிக் போய் கோல்டு பிரான்ஸு வின் பண்ணிட்டு வந்தார். அதன் பிறகு அவர் இந்த இந்த நாள் வரையிலும் அவர் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கார். அடுத்த வருஷம் 2017 ஒரு ஸ்பெஷல் ஒலிம்பிக் ஆஸ்திரேலியாவில் நடக்குது. அதுக்கு யாராவது உதவி செஞ்சால் அவர் மறுபடியும் போய் தமிழ்நாட்டுக்கு பேர் வாங்கி தருவார். சாதாரண ஒலிம்பிக்கில் தங்கம் வாங்கலை, இன்னும் பதக்கப்பட்டியலில் வரலன்னு ரொம்ப கவலைப்படுறோம் நம்ம. ஆனால் இவங்க மாற்றுத்திறனாளிகள் போய் சாதிச்சுட்டு வராங்க. இதே நம்ம மாற்றுத்திறனாளிகளை மற்ற நாடுகளில் அந்த குழந்தைங்களுக்காக எவ்வளவோ செய்கிறாங்க. ஆனால் இந்த குழந்தைங்களை நம்ம இந்தியா தூக்கி போட்டுடுறாங்க. இந்நிலையில் 2017ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடைபெற உள்ள சிறப்பு ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ள பிளாட்டினி மாறன் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். இவரின் தந்தை மாறன் கூலி வேலை செய்து அதன் மூலம் வரும் சொற்ப வருமானத்தை வைத்துக் கொண்டு தனது மகனுக்கு தானே பயிற்சி அளித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. என் பேர் மாறன். நான் பிளாட்டினியோடைய அப்பா. நான் ஒரு செக்யூரிட்டி வேலை செய்கிறேன். செக்யூரிட்டி வேலை செய்து இவ்வளோ பிரச்சனையில் இருந்து அவனை பண்ணுறேன். நான் ஒண்டி தான் கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கட்டாயமாக என் பையன் ஆஸ்திரேலியாவில் கோல்டு மெடல் வாங்கிட்டு கட்டாயமாக வருவான். நம்ம இந்தியாவுக்கு பெருமையை சேர்த்து தருவான். வறுமையின் இயலாமை ஒருபுறம் இருந்தாலும் தனது முயற்சியை மட்டுமே மூலதனமாய் வைத்து தொடர்ச்சியான பயிற்சியினை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் குடும்பத்தின் வறுமை நிலையால் அடுத்த ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடக்கவுள்ள போட்டியில் இவரால் கலந்து கொள்ள முடியுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இதனால் இவரின் குடும்பம் உதவியை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. இப்போ அடுத்த ஒலிம்பிக்கே அவர் பிராக்டிஸ் பண்ணுறாரு. ஆனால் அனுப்புறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. 2017 ஆஸ்திரேலியாவில் ஒரு ஒலிம்பிக் இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு அவரு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஆனால் எங்களுக்கு வசதி இல்லை. பாஸ்போர்ட்லாம் ரெடியாக இருக்குது. அது வீசா வாங்குறதுக்கு எங்களுக்கு பணம் வேணும் இல்லையா? அது இல்லை எங்ககிட்ட. அவனுக்கு ஏதாவது நல்ல உள்ளங்கள் உதவி செஞ்சால் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு போக முடியும். போய் அச்சீவ் பண்ணிட்டு வர்றதுக்கு அவருக்கு அந்த பயிற்சி இருக்குது. அதே நேரத்தில் அவனுடைய பிற்கால வாழ்க்கைக்கு ஏதாவது உதவி யாராவது உதவி செஞ்சால் அதை டெபாசிட் பண்ணி அவன் வாழ்க்கைக்கு அவன் ஓட்டுறதுக்கு எங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். இதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்கு பெருமை தேடித்தந்த பிளாட்டினி மாறனுக்கு அரசின் உதவியும் பொதுமக்களின் கவனமும் வேண்டும் என்பதுதான் இந்த குடும்பத்தின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. வறுமை ஒருபுறம் துரத்தி கொண்டிருந்தாலும் தனது கணவனை நோக்கி பிளாட்டினி மாறன் ஓடிக்கொண்டிருக்கிறார். சர்வதேச அளவில் சாதனை படைத்தவரும் இதுபோன்ற சாதனையாளர்களை அரசு அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் இவர்களின் வேண்டுகோளாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் பிரசாந்த், நியூஸ் 7 தமிழ், சென்னை.